தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. இயேசுவின் சிலுவை பாதை இது ஒரு போராட்ட பாதை. இது சமூக மாற்றத்திற்கான புதிய பாதை. இது என்றோ எங்கோ நடந்து முடிந்த பாதை அல்ல, நம்மவரில் நாளும் நடக்கும் பாதை. இயேசு நம்மை வெறும் பார்வையாளராய் மட்டும் இருந்திட அழைக்கவில்லை. சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு ஏற்றவன் அல்லன் என்று கூறுகிறார் இயேசு. இயேசுவின் சாயலில் வாழும் மனிதர்களின் வாழ்வில் இன்றும் சிலுவை பாடுகள் தொடர்கின்றன. அப்பாடுகளை இயேசுவின் பாடலோடு இணைந்து சந்திக்கவும் சிந்திக்கவும் வேண்டிய மனமாற்றம் பெற்றிட வரம் வேண்டி இயேசுவின் திருப்பாடுகளில் நம் தடம் பதித்து பக்தியோடு இச்சிலுவை பாதையில் பங்கேற்போம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெளிவேடமாக பேசுகிறவர்களை விட்டு விடுகிறீர்கள். வெளிப்படையாக பேசிய என் மேல் விசாரணை வைக்கிறீர்கள். விவரம் தெரிந்து கொள்ளவா விசாரணை நடத்துகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தவே தோழரே, கட்டுக்களை அவிழ்த்து போக விடுங்கள் என்றேன். கட்டுக்களை அவிழ்க்க வந்த என் கரங்களையே கட்டிவிட்டீர்கள். வேண்டாம் உங்கள் வெளிவேட விசாரணைகள். என்னுடைய ஆதங்கமெல்லாம் உங்கள் அநியாய தீர்ப்பு பேச்சுக்களால் எத்தனை மொட்டுக்கள் சறுக்காயிருக்கின்றன. தவறான உங்களது வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறியிருக்கின்றன. தீய சொற்களால் எத்தனை உள்ளங்கள் தீந்து போயிருக்கின்றன. போதும் சகோதரமே, போதும். உங்கள் வார்த்தைகள் வாழ்வை கெடுப்பதற்கு அல்ல, வாழ்க்கை கொடுப்பதற்கு. இனிமையான பேச்சுக்கள் இதயங்களை எழுப்பட்டும். கனிவான வார்த்தைகள் கலங்கிய உள்ளங்களை தேற்றட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாதனை செய்தவர்களுக்கு சரித்திரத்தில் இடம் உண்டு. சன்மானமாக சில பரிசுகளும் கிடைப்பதுண்டு. ஆனால் எனக்கோ வேதனையை பரிசாக தந்து வேடிக்கை பார்க்கிறீர்கள். வேறென்ன செய்ய முடியும்? உங்களால் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, சுமைகளை தாருங்கள் என்றேன். என்னையே சுமை என நினைத்து சுமத்தினீர்கள் என் மீது சிலுவையை. என் சிந்தை கலங்குகிறேன். இனிமேலும் யார் மீதும் சிலுவையை ஏற்றாதீர்கள். வறுமை கொடுமையால், வேலையில்லா திண்டாட்டத்தால், வரதட்சணை அவதியால், துன்பத் துயரத்தால் ஏழை மீது ஏற்படுத்திருக்கும் இரக்கமற்ற சிலுவைகளை இறக்கி வைக்க பாடுபடுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏன் விழுந்து விட்டேன் என்று எண்ணுகிறாயா? விழவில்லை, நான் வீழ்த்தாட்டப்பட்டிருக்கிறேன். என் கால்கள் இடறுவதை நினைத்து நான் கலங்கவில்லை. உன் வார்த்தையில் அடிக்கடி வழுக்கி விழுகிறாயே, அதற்குத்தான் வருத்தப்படுகிறேன். வீழ்த்தப்பட்டுவோரெல்லாம் விழுந்து கிடப்பதில்லை. காலம் ஒரு நாள் மாறும். விழுந்தவர்கள் எல்லாம் எழுந்துவிட்டால் வீழ்த்தியவர்கள் இங்கு வீழ்த்தப்படுவார்கள். அடக்குமுறை ஒரு பக்கம், ஆதிக்க வெறி மறுபக்கம். இவைகளுக்கு மத்தியில் நீ சாதிக்க பிறந்தவன். முன்னோர்களை பார். முட்டி மோதிதான் முன்னேற்றம் கண்டார்கள். நீ மனது வைத்து விட்டால் காலம் உன்னை உயர்த்தி வாழ்த்தி நிற்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஈன்ற தாய் எவருக்கும் ஏற்படக்கூடாத சோகம் எனக்கு வந்துள்ளது. தோளிலே சிலுவை, தலையிலே முள்முடி, கிழிக்கப்பட்ட தேகம், அழிக்கப்பட்ட கோலம். பிழையென்ன செய்தான் என் மகன்? தொழுநோயை கூட தொட்டு தூய்மையாக்கியவனை அழ வைத்து அசிங்கப்படுத்தி குற்றுயிராய் விட்டீர்களே. பெற்றோர்களே, உண்மைக்கு உரமாகும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைத்தாலும் உதாசீனப்படுத்திவிடாதீர்கள். உதாசீனப்படுத்திவிட்டால் உடைந்து போவார்கள். நீங்களே அவர்களை மறுதளிப்பதால் தான் மது கோப்பைகளில் அவர்கள் மனதை பதிக்கிறார்கள். விமர்சனத்தால் அவர்கள் விரக்தி அடைந்த போதும், பெற்றோர்களே, என்னை போல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேற்றினீர்கள் என்றால் இனி வருபவர்கள் என் மகன்களாகத்தான் இருப்பார்கள். வருங்கால வழிகாட்டிகளை இப்போதே தேற்றுங்கள். வருகின்ற காலம் வளமாகட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மானிடம் அழிக்கப்படுவதை மறந்துவிட்டாய் நீ. என் பயணம் பாதையில் முடிந்துவிடுமோ என பயப்படுகிறவர்கள் என் சிலுவையை சுமக்க வழியில் வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். யார் அந்த சீமோன்? பிறரின் சுமையை சுமந்ததால் பெரியோனாக கருதப்பட்டான். பிறர் சுமையை சுமப்பவர்களே பெரியோர்கள், ஆனால் பிறர்க்கு சுமையாய் இருப்பவர்கள் சிறியோர்களே. அப்படியானால் நம்மில் எத்தனை பெரியோர்கள் நடமாடுகிறார்கள்? கடவுள் மனிதனுக்கு உதவும் காலம் போய் இதோ மனிதன் கடவுளுக்கு உதவுகிறான். மனிதன் மனிதனுக்கு உதவும் காலம் தொடரட்டும். இதுதான் வாழ்க்கை கோட்பாடு. சுமைகளை சுமக்கும் சோக உலங்களுக்கு நம் தோள்கள் துணை இருக்க துணிவோடு நடைபோடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் நிலை. வெரோனிகாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கனிந்த சிலுவையோடு கலங்கிய கண்களோடு கனிந்த இதயம் கொண்டவர் கால் தடுமாற பயணத்தை தொடரும்போது கண்ணி ஒருத்தி கைமாறு கருதாது தன் கரம் கரைப்பட்டுள்ளதோ என்ற கலக்கத்தோடு கரைபடிந்த திருமுகத்தை துடைக்கிறாளே. 2000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி வந்தது இந்த துணிவு? வெரோனிகாள் என்ற வீரமங்கைக்கு நெஞ்சில் இரக்கம் இறங்கியதால் ஈரமங்கை வீரத்தோடு துயர் துடைக்க முன் வருகிறாள். அன்பு மக்களே, பழிக்குற்றங்கள் எவர் வாயிலிருந்து புறப்பட்டாலும் உன் சிந்தைக்கு புறம்பாகட்டும். விசாரணைகளுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே பதுங்காதே. சம்பிரதாயத்திற்கு பயந்து சரித்திரத்திலிருந்து ஒதுங்காதே. இனியும் நீ மாள பிறந்தவள் அல்ல, உலகை ஆள பிறந்தவள் என்பதை மறவாதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சென்று சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. அதற்குள் இன்னொரு முறை மின்னல் வேகத்தில் மண்ணில் விழுந்தேன். என் முகம் தரையில் படிந்தாலும் பார்வை ஏனோ என் பக்கமே இருக்கிறது. இரக்கமற்றவர்கள் என்னை குத்தி கிளறுகிறார்கள். லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிவதில்லை. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நீயாக இருக்கட்டும் என்று மௌனமாய் இருக்கிறேன். சிந்தித்துப் பார். சிந்தித்தவர்கள்தான் சீர்திருத்தவாதிகள். போராட்டத்தில் சந்தித்தவர்கள்தான் சரித்திரத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் என் தயக்கம்? விழுப்போன் இல்லாத வெற்றியும் இல்லை. 10ஓடு 11ஆய் நீயும் இருந்து விடாதே. 10இல் 1ஆய் இரு. பகலவன் போல் ஒளி வீசு. விழுந்தால் விதையாக எழு. என் கரத்தை பற்றிக்கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில்
இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். அர்த்தம்தான் என்ன? எனது வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தான் காயப்பட்டாலும் எதிர்கால சந்நிதி தனது வாழ்க்கையை சீர்தூக்கி உத்தமர்களாக வாழட்டும் என பெண்களுக்கு அவர்களது குடும்ப நிலையை உணர செய்கிறார். இன்று குடிவெறியால் குடும்பத்தை குலைக்கும் கணவருக்காக அழுங்கள். வாழ வரும் பெண்களை பேரம் பேசும் மாமியார்களுக்காக அழுங்கள். வசதி இல்லை என்ற காரணத்திற்காக வாசற்படியை மிதிக்க அனுமதிக்கா வெளிவேடர்களுக்காக அழுங்கள். செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்றும் ஏமாற்றம் ஊர் சுற்றி தலைவர்களுக்காக அழுங்கள். என்றும் ஏமாற்றும் ஊர் சுற்றி தலைவர்களுக்காக அழுங்கள். முதுமை என்ற காரணத்திற்காக முதியவர்களை அநாதை இல்லங்களுக்கு அனுப்பும் இதயமற்ற குடும்பத்தினருக்காக அழுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பட்ட இடத்திலே படும், கெட்ட குடியே கெடும் என்பார்கள். இயேசுவும் முழுமை நிலையை அடைய 3 முறை கீழே விழுகிறார். இயேசு எத்தனை முறை விழுந்தார் என்பது முக்கியமல்ல, எதற்காக விழுந்தார் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் ஒரு முறை விழுந்தவர்கள் எல்லாம் நிலை தடுமாறி முடிவை தேடிக்கொள்கிறார்கள். இறைமகன் 3 முறை விழுகிறார், ஆனால் முறைப்படி எழுகிறார். நிமிர்ந்து பயணத்தை தொடர்கிறார். ஆனால் நம் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் அநேக முறை வருகின்றன. ஆசையில் விழுகின்றோம், கோபத்தில் விழுகின்றோம், பகையில் விழுகின்றோம், பிடிவாதத்தில் விழுகின்றோம். நமது நிலையை சீர்தூக்கி பார்த்து பழையன கழிந்து புதிய உலகம் படைத்திட புத்துயிர் பெற்று இயேசுவுடன் வாழுவோம், பயணம் தொடருவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். என்னை ஒரு ஆளாக கருதாமல் என் உடை முழுவதையும் அபகரித்து கொண்டார்கள். அழுக்கு படியாத ஆடைகளுக்கு அர்ச்சனை செய்பவர்களே, ஆண்டவன் பார்ப்பது ஆடையை அல்ல, அகத்தினை. என் துகில் உரிப்பவர்களே, ஜாதி என்ற பெயரில் சமத்துவத்திற்கு சமாதி எழுப்புவதை உரித்து போடுங்கள். பெண்மையை வதைக்கும் வக்கிரத்தை உரித்து போடுங்கள். மதம் என்ற பெயரில் மனிதத்தை மாய்க்கும் மடத்தினை உரித்து போடுங்கள். துணியை மட்டுமல்ல, என் உடலையும் கொடுத்து விட்டேன். எனக்கு செய்தது போதும். இனி வரும் தலைமுறைக்கு இப்படி செய்யாதீர்கள். எல்லோரையும் வாழ வையுங்கள்.
இல்லையேல் வாழ விடுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணியை துளைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நேற்று வரை போதகரே என்று வாழ்த்தி வீசியவர்கள் இன்று பொங்கி எழும் அழிப்பேரலை போல சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என உரக்க கத்துகிறார்கள். விளைவு இயேசுவின் புனித யாத்திரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. கன்னியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகின்றார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இங்கே அர்ச்சிக்கப்படுகிறது. மரணத்தின் சின்னம் இங்கே மகிமைப்படுத்தப்படுகிறது. நம் சகோதர சகோதரிகளை எத்தனை முறை சுயநலத்தால் ஆணிகளால் அறைந்திருக்கிறோம். இரும்பு ஆணிகளை விட நாம் கொடியவர்களாய் சில சமயங்களில் வாழ்ந்திருக்கிறோம். தடியால் அடிப்பதை விட தடித்த சொற்களால் அடிப்பது அதிக வலியை தரும். வாளால் வெட்டப்படுவதை விட வார்த்தைகளால் வெட்டப்படுவது அதிக வேதனை தரும். சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதநேய மணிக்காட்டின் உயிர் மலை உச்சியில் நம் ஜென்ம பாவத்தால் அந்த அழகு முகம் சிவப்பானதே. பசிக்கு உணவானீர், நோய்க்கு மருந்தானீர், கடவுளுக்கு அன்பானீர். இறுதியில் மனிதனை மீட்க உம் இரத்தமுமா தேவைப்பட்டது? நீர் ஒரு புனித பிறவி, எங்களுக்காக வாழ்ந்த துறவி. ஆம், சிலுவையில் நீர் அடைந்த வேதனையில் உம்முடைய பாசம் புரிகிறது. உம் மீட்பு தெரிகிறது. கடவுளின் திட்டம் நிறைவேறுகிறது. உம் புரட்சி கனவால் லட்சிய வேகத்தால் விளைந்தது உம் சாவு. உம் சாவு பூமியில் நடவாமல் அந்தரத்தில் நடந்ததை எண்ணி சிந்தை அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். எனக்காக நீர் சிலுவையில் தொங்க நான் என்ன தவம் செய்தேன்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. அன்னையின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிதைக்கப்பட்ட ஓவியமாய், உரித்து போடப்பட்ட நாராய், உலர்ந்து போன மைந்தனை மடியில் கிடத்தியவராய், கண்ணீர் முத்துக்களை சொரிந்தவராக மடியில் சுமக்கிறார் அன்னை மரியா. ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவல நிலை காண்கிறார். இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் சுமந்தவர் இன்று அவரது உடலை மடியில் சுமக்கிறார் அன்னை மரியா. 10 மாதம் கருவில் சுமந்தவர் பட்டு போன மகனை மடியில் சுமக்கிறார். இறை அழைப்பை ஏற்றபோது ஒரு மனப்போராட்டம்.
இறை இயேசுவை பெற்றபோது ஒரு சுக போராட்டம், அவர் வளர்ந்த போது உறவு போராட்டம், இப்போது கல்வாரியில் கண்ணீர் போராட்டம். ஏன் இந்த போராட்டம்? எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே நமக்காக அர்ப்பணமாக்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு சமாதான புறா இங்கு சமாதியில், ஒரு தெய்வீக ராகம் முகாரியில். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடு களைவதற்கு இந்த மண்ணுக்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே வைக்கிறது கயவர் கூட்டம். மண்ணை தோண்டி அல்லவா தங்கத்தை எடுப்பார்கள். இங்கு மண்ணை தோண்டி தங்கத்தை புதைக்கிறார்கள். அன்பை விதைத்தவருக்கு, அருளை கொடுத்தவருக்கு, வாழ்வை கொடுத்தவருக்கு, வாழ்வாக மாறியவருக்கு ஏன் இந்த கொடூரம்? உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற உண்மையை எடுத்துரைத்த இறைமகன் இயேசு இருட்டறையில், கல்லறையில் புதைக்கப்படுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் உண்மைகளையும் உறவுகளையும் புதைக்கின்றோமா அல்லது விதைக்கின்றோமா? பிறரின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்கின்றோமா அல்லது புதைக்கின்றோமா? எதை நாம் புதைக்கின்றோம், எதை நாம் விதைக்கின்றோம்? சிந்திப்போம். மறுக்கப்படுகின்ற போது இயேசு மீண்டும் கல்லறையில் புதைக்கப்படுகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். அன்பு பொங்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம் இதயத்தின் அருள் சுடர் ஒளியிலிருந்து என் நம்பிக்கையின் ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தின் வரலாறு. இந்த ஜெபமானது 803ஆம் ஆண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்டு பேரரசர் சார்லஸ் போருக்கு செல்லும்போது அவரது பாதுகாப்பிற்காகவும் அவருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாமல் நல் உடல் சுகத்தோடும் வெற்றியோடும் மீண்டும் நாடு திரும்பவும் அன்றைய திருத்தந்தை வழியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ஜெபித்தாலும், காதால் கேட்டாலும், தங்கள் அருகில் வைத்து கொண்டாலும் அவர்கள் ஒருபோதும் திடீரென இறக்க மாட்டார்கள், தண்ணீரில் மூழ்க மாட்டார்கள், விஷமும் அவர்களுக்கு எந்த விளைவும் ஏற்படாது. பேறுகால வேதனைப்படும் பெண்கள் இதை ஜெபித்தால் அவரது பேறுகாலம் எவ்வித துன்பமும் இன்றி நிறைவேறி பாதுகாப்புடன் மகிழ்ச்சியான தாயாக இருப்பார். பிறந்த குழந்தையின் வலது பக்கத்தில் இந்த ஜெபத்தை வைத்திருந்தால் எவ்வித ஆபத்தும் நேரிடாது. நோயுற்றிருப்போரின் வலது புறத்தில் இதை வைத்து ஜெபித்தால் அவர்கள் விரைவில் எழுந்து ஆண்டவரை புகழ்வார்கள். இதை ஜெபித்து வரும் வீடுகளில் ஆண்டவருடைய ஆசி நிறையும். இதை ஏளனமாக்கி நகைப்போர் துன்பத்துக்குள்ளாவர். இதை எப்பொழுதும் கூடவே வைத்திருப்போர் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பி வாழ்வார்கள். ஒவ்வொரு நாளும் இதை ஜெபிப்போர் தங்களது இறப்பினால் நெருங்கும் 3ஆம் நாள் முன்பதாகவே எச்சரிப்புக்கு உள்ளாவார்கள் என்று பல நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எழுதி வைத்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது.
நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தை இப்போது நாமும் சொல்லி பலன்களை பெறுவோம். நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம். ஓ வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களுக்காக கழுமரத்தில் தொங்கி உண்மையாக இறந்தீர். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, என் எண்ணங்களை கண்ணோக்கி அருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆயுதங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்கள் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்கள் அபாய இறப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி நிலை வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். ஓ சிலுவையில் அறையுண்ட நாசரித்தூர் இயேசுவே, இன்றும் என்றும் எப்போதும் எங்கள் மீது இரக்கமாயிரும். வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் அவருடைய திருப்பாடுகளாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் விண்ணேற்பினாலும் நீர் எங்களை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறீர். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தது உண்மையே. இயேசு கிறிஸ்து பிறந்த 13ஆம் நாளில் கீழ்த்திசை ஞானிகள் 3 தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை கண்டது உண்மையே. புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தது உண்மையே. இறந்த 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மையே. மேலும் அவர் உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைந்ததும் உண்மையே. அதனால் வணக்கத்திற்குரிய இயேசுவின் மாண்பு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அனைவரிடமிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் எங்களை காப்பதாக. நமது சொந்த கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது துன்பங்கள் வழியாக உண்மையாகவே உமது ஆன்மா இந்த பாவ உலகை விட்டு பிரிந்தது. எனவே நாங்கள் எவ்வித விரக்தியும் பயமும் இல்லாமல் எங்கள் சிலுவையை பொறுமையாக சுமந்து செல்லவும், துன்பங்களால் அவதியுறும்போது குறை கூறாமலும் உமது துன்பங்கள் வழியாக எல்லா ஆபத்துகளிலிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் தப்பிக்கவும் உமது அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்னை மரியே, தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்த நிக்கதேமுவே, யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.